ஆமாங்க. வருவீங்க வருவீங்க. அசீஸ் மோட்டோ. தேங்க்யூ. தேங்க்யூ. உங்களுக்கு ஒரு மொரட்டு வியூ காட்ட போறேன் பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. நைட்டு கொஞ்சம் தொண்டை கட்டிடுச்சு, எல்லோ கான்ஃபெஷன் இது. இதான் நம்ம ரூம். எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. காலைல 6 மணி 6:30 ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்கு பாருங்க. செம்ம மிஸ்ட். எப்படி இருக்கு? காலைல எழுந்திரிச்சு வந்து வெளியில் வந்தோம். ஒன்றும் மிஸ்டே இல்லை. இது மிஸ்ட்டுன்னா ஒன்றும் வெளிச்சமே இல்லை. சரி லைட்டாக தான் இருக்கும் போல மிஸ்ட்டு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ படுத்துட்டு ஒரு 6:30 மணிக்கு எந்திரிச்சு வந்து பார்த்தா நிலைமை தான். எப்படி இருக்கு ஃபுல்லாக இந்த நைட்டு இந்த வாட்டர் ஃபால்ஸ் சவுண்டு கேட்டுட்டு மாதிரி நல்லா இருக்கு. சொல்லாக்கதை இன்பம் தோன்றுவதை கண்டே மாயாவிமானி என் நீங்கார வீணை நீனா செய்வராதனை. ப்ரோ என்ன ப்ரோ குளிச்சிருவோமா? இல்லை இல்லை குளிப்போமா வேணாமா? வந்து இப்படி இறங்கிட்டு வாங்க. பின்னாடி வரைக்கும் வர இந்த மிஸ்டுக்கு அப்படியே உட்காந்தா எப்படி இருக்கும்? என்னடா பேசிக்கிட்டு வாங்க இறங்குவோம். அந்த சைடு ஓரம் ஃபுல்லாக சொல்ல மாட்டாங்க. ஆழமாக தான் போகுது. ஓ சின்ன புரியல. இல்லை இறங்குவோம். முதல்ல மாடியை கொண்டு வருமா இந்த தண்ணிக்கு அடாப்ட் பண்ணுவோம். அப்புறமா அடிக்குது. நல்லா இருக்கு. வாங்க தண்ணி நல்லா இருக்கு. வாங்க தண்ணி நல்லா தான் இருக்கும். ஏன் தண்ணியா இப்போ வந்து ப்ரோ கண்டாரு. ஷாம் போட்டெல்லாம் குளிக்கிறீங்க? ஜமாலி ஒரு ஹாயை போட்டுவிடு. டீ சாப்பிட கிளம்பியாச்சு. நம்ம ரூம்லேருந்து மேலே ஏறதுக்கே ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கு.
ட்ரெக் பண்ணி போய் தான் டீ சாப்பிட்டு வரணும். டீ உள்ளே கொடுக்குறாங்க. நான் வெளில சும்மா போயிட்டு வருவோம் அப்படின்னு ரைட்டாக கிளம்பிட்டோம். கொஞ்சம் தூரம் இறங்கினதுக்கு தாக்கு தள்ளுது. இது டயர்டா இருந்தாலும் ரொம்ப ஆமா சூப்பர் தான். இருங்க எடுத்துட்டு வந்திருக்கான். கட்சி டைம்ல வச்சு எடுத்துருவோம். போகுது அப்படியே போகாது பாருங்க அழகா. அதுதான் சமங்க. என்னண்ணா உங்க ஸ்டிக் இருக்கே அப்படியே ஸ்பீடா போகுதுங்க. அப்படியே வெளிச்சம் அப்படியே மூடிட்டே அப்படியே டிராவல் ஆகுது லைட். சூப்பரா இருக்கு. முதல்ல இந்த இடத்துல பப்ளிஷ் பண்ணுங்க. டீ சாப்பிட்டுட்டு அப்படியே போகிறோம்ல, இந்த வியூ நல்லா இருந்துச்சு, நிப்பாட்டணும். இங்கேருந்து என்னென்ன ஊர் போகலான்னு சொல்லி போட்டிருக்கு. அப்பா காட்டுறேன். சின்ன சுருளி, வெள்ளிமலை, மங்களதேவி, சுருளி ஃபால்ஸ், வைகை டேம். ஆடியோ உங்களுக்கு கேட்குதான்னு தெரில, பாருங்கள். ரூம் வந்தோடனே ஹரிபரியாக கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஊர் சுற்றுறது டைம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால எல்லாம் டென்ஷன் ஆகிட்டேன். ஓகேன்னு எல்லாம் டக்கு பேக் பண்ணிட்டு ஒரு மேகமலையிலேருந்து செக் அவுட் பண்ணுறோம். அதுதான் இது. அப்படியே வாங்க, அப்படியே போகிறப்ப பேசுகிறேன். நம்ம தான் டெய்லாக போகிறோம். இந்த இதில் எனக்கு என்ன பிரச்சனைனா, ஆடியோ சம்டைம்ஸ் ரெக்கார்ட் ஆகுது, சம்டைம்ஸ் ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. என்ன செய்யறது? இது க்ளவுஸ் போடுறதா? நம்ம கிளம்பியாச்சு. இப்போ வந்து செக் போஸ்ட் வந்தாச்சு. கேமரா அலோடா என்னன்னு தெரியல, அதனால தான் கொஞ்சம் டவுன்லேயே வச்சுருக்கேன். இப்போ வந்து சரி பண்ண முடியாது. ஓகே, ஜமால் ஃப்ரெண்டு வந்து இங்கே தான் வராப்புல. இந்த இதில் மேகமலையில் ஜாயின் பண்ணல, அடுத்து தேக்கடி அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. அவர் இங்கே நியர்பையில் அந்த ஹைவேஸ்ட்டை வரும்போது ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னாப்புல. ஒரு டீ சாப்பிடணும் போல இருக்குது. டீ சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க கொஞ்சம் பெட்ரோல் போடணுன்னாங்க. எல்லோரும் பெட்ரோல் போட்டுட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, மேகமலையிலேருந்து கீழே டீ எஸ்டேட்டு இறங்கியாச்சு. இறங்கிட்டு டீ சாப்பிட்டுட்டு அதான் அந்த ரோடு தான் வந்து மேகமலை போகிறது. அப்படியே இறங்கினோடனே ஒரு பாரத் பெட்ரோல் பங்க் இருக்குது, அது பக்கத்துலேயே டீ கடை. அங்கே டீ சாப்பிட்டுட்டு அப்படியே இன்னொருத்தர் ஜம்மால் ஃப்ரெண்டு வராப்பில், அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வெயிட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அப்படியே பிக்கப் பண்ணிட்டுப்போம். இப்படி எல்லாம் பார்த்தா ஒரு வண்டியில் ஓட்டு போட முடியாது, மண்ணு போடும். சரி, நான் டெஃப்லான் பண்ணேன். எங்க இந்த கரிலாம் ஒரு ரெண்டு கோடு போட்டு கரியில ஒரு வாரம் வைக்க வெளில எடுத்துட்டு போற மாதிரி இல்லைங்க, சேர்படுத்துங்க. நடுவில் ஒரு எங்க மாறுங்க கழுவுறதுக்கு, அது நடுவில் வைக்க ரைடு போயிட்டு வண்டி ஃபுல்லா சேருங்க. என்ன சேரு சேரு மார்க்கெட் போய் கழுவுறதுக்கு சேரோட வண்டியை உள்ள வச்சிருந்தாலே இருக்காது. இந்த 2500 ரூபாய்க்கு தான் சைனாக்ஸ்னு ஒன்று ப்ரெஷர் வாங்கல, பழப்படன்னு அடிச்சு விட வேண்டியது. எல்லாமே இருக்கு சைனாக்ஸ்னு.
2500 இல்லை சேலமில் தான் பண்ணுறாங்க ஹோல்சேலாக வாரண்டியோட. நான் அதையும் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். பெருசு இருக்கக்கூடிய மிஷினு இந்தியாவுக்கு ஒரு ரூபா காசு போயிடக்கூடாது. ஊர்லேருந்து வர்றப்ப லக்கேஜ் சும்மா தானே வருவேன். ஒரே ஒரு சும்மா அந்த இது மாதிரி ஒரு குட்டி பேக் தானே எடுத்துகிட்டு வருவேன். நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நிர்மலா சீதாராமன் பார்த்துட்டு அதுக்கு ஒரு டேக்ஸ் போடு. இல்லை நான் இப்போ பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் சார். விட்டுட்டு வந்துட்டு ஆகலே 4 பேர் பிச்சை எடுத்தால் பெட்ரோல் போட்டு. ஆமாம், பெட்ரோல் போட்டுட்டு இருக்கிறோம். உள்ள அதெல்லாம் அது வந்து சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இந்த ஊசி குத்துவாங்கல்ல ஹாஸ்பிட்டல்ல, அந்த ஊசியை வந்து மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்து பெருமா அந்த மாதிரி இருக்கு. என்னது? சூப்பராக இருக்குது பீட்டு. அது வந்து ஹார்லி டேவிட்சன்ல அந்த ஃபேட் பாயிண்ட் இருக்கும்ல. நான் வ்ளாக் பண்ணும்போது நீங்க தயவு செஞ்சு முன்னாடி போங்க. புட்டு புட்டு அந்த சவுண்ட். இந்த வந்துட்டா தலைவன். பிரேக்கை விட்டுட்டு வந்துட்டு இருக்க ஹாய் காமிச்சிட்டு எத்தனை அவருக்கு அருண் ப்ரோ, என் ஃப்ரெண்டு விளாக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. கொள்ளைச்சல்லாம் வருவாப்புல தேனி. லாஸ்ட் டைம் மூணார் வந்தப்போ இவனோட ஃபார்மில் தான் தங்கியிருந்தேன். அந்த விளாக் போடுறதுக்கு ஒரு எடிட் அனுப்பி வச்சு இன்னும் வரல. எங்கே இருக்கு ஃபார்ம் வட்டப்பாறை ஏலக்கா வட்டப்பாறை. சார் மைலேஜ் சொல்லுங்கள் சார். மைலேஜ் நான் மதுரையிலேருந்து வச்சு வரும்போது 29. 29. எனக்கு ஜிடிஏ தருதுங்க 27. இவங்களுக்கு ஒரு ஃபார்முலா கொஞ்சம் உல்ட்டாவாக இருக்கும். நம்ம ஸ்லோவாக 80ல் பண்ணோம்னா மைலேஜ் கம்மியாக கொடுக்கும். 120 130 பண்ணால் நல்லா கொடுக்குது. எனக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. உங்களுக்கும் அதே தான் ட்ரை பண்ணி பாருங்கள். 120 130 போய் பாருங்கள், நல்லா தரும். அதில் தான் போயிட்டு இருக்கிறேன். அப்படி தான். அப்போ உங்களுக்கு அதில் போனால் ஒரு மாதிரி பழகி இல்லை, ஆர்பிஎம் மீட்டர் இப்படி போகும், இது ஃபியூல் மீட்டர் இப்படி வரும். உங்களுக்கு ஒரு 5000 மேலே மேபி இன்ஜின் செட் ஆனதுக்கப்புறம் தரலாம். இப்போ தான் புதுசு தானே. ஆனால் 80ல் க்ரூஸ் பண்ணனா 31. ஓகே, நம்ம கும்மலி பைபாஸ் வந்தாச்சு. இதுக்கப்புறம் எங்கே என் கூட வந்தவங்க யாரையும் ஆளை காணும். எங்கேயோ ஸ்டாப் பண்ணணும். இல்லை வர வழியில் கிரேப்ஸ் ஃபார்ம் போகிறேன்னாங்க. அங்கே தான் கிரேப்ஸ் ட்ரையாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். நான் கொஞ்சம் ஸ்பீடாக வந்துட்டேன் ஃப்ரண்ட்டில். ஓகே, நம்ம ஹில்ஸ் ஏறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுவோம். அந்த பெரியார் பவர் ஸ்டேஷன் இருக்கும், அங்கே வெயிட் பண்ணுவோம். பெரிய பவர் ஸ்டேஷன் சேம் இதே தாங்க. நம்ம கும்பலி இது வாகனம் பண்ணணும்ல, அதே தான். தேக்கடி வாகமா அடிப்படுவோமா? வாகமா இந்த வருஷமே எத்தனை அடி போறது? 2 வாட்டி போயிட்டு வந்தாச்சு. வாகமா இல்ல, வாகமான் ஒரு வாட்டி தான் போயிட்டு வந்தது. ஆமா, வாகமான் ஒரு வாட்டி. எங்க போனோன்னே கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. அந்த மாதிரி இருக்கு. நான் அடுத்து தமிழ்நாடு மேப் ஒன்று, கேரளா மேப் ஒன்று வாங்கி எந்தெந்த இடம் போயிருக்கோமோ அதை அப்படியே பின் பண்ணி வைப்போம் அப்படின்னு ஒரு ஆசை. பண்ணுவோமே, நல்லா இருந்தா சப்போர்ட் பண்ணுங்க, இல்லைன்னா விடுங்க, பார்த்துக்குவோம். மாற்றிக்குவோம். இல்லை நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஒரு எப்படின்னா என்னோட மெமரிஸ்க்காக தான் வச்சுருக்கேன். மானிட்டேஷன் ஆகுது, அமௌண்ட் வருது, அதனால எனக்கு உண்மையாக அது சம்மந்தமாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை.
என்ன எது நம்ம இப்போ தேக்கடிக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். எல்லோரும் ஒன்றா பார்த்தாச்சு, ஒன்றா தான் போயிட்டுருக்கோம். ரூமுக்கு லொக்கேஷன் போட்டிருக்கேன், அதுதான் போயிட்டுருக்கோம். ரூம் போயிட்டு ப்ளாக் பண்ணுறேன். கோப்ரோவில் சார்ஜ் இல்லை, நானும் சார்ஜ் இல்லை, எல்லாம் டவுன். ரூம் போயிட்டு உங்களுக்கு வந்து ப்ளாக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன பிளானுங்கிறது எதுவுமே கிடையாது, பார்த்துக்கோங்க. ரூம் போய் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு வந்தாச்சு. அப்படியே சாப்பிட கிளம்புவோம் அப்படின்னு ஆளுக்கு ரெண்டு பேராக அப்படியே பைக்கில் கிளம்பிட்டோம். சரி, ஓகே, சாப்பிட்டுட்டு விளாக் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இது என்ன ரெஸ்டாரண்ட்டு, என்ன பேர் எதுவும் போடலை. சரி, ஓகே, இதில் போய் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது என்னன்னு சொல்கிறேன். பார்க்க நல்லா தான் இருக்குது. உள்ளே போயிட்டு சாப்பிட்டுட்டு என்னென்னு ரிவ்யூ பண்ணுறேன். மிக்சடு நூடுல்ஸ் ஓகே வந்துருச்சு. நீ எனக்கு மட்டும் வரல. இவ்வளோ ஃப்ரெஷ் ஆகிட்டோம் பார்த்தீங்களா. ஏன்னா சாப்பிட்ட சாப்பாடு அப்படி அரிசி சும்மா இல்லை, இவ்வளோ பெருசு அரிசி. நூடுல்ஸ் ஓகே தான். நான் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எப்படின்னு ப்ரோ அவங்க சரி செஞ்சுருந்தாங்க. எல்லாம் வந்து ஃப்ரைட் ரைஸ் தான். ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். வந்து வலிக்குது செந்தில் அந்த சாப்பிடலாமா அந்த மாதிரி வச்சுட்ருக்காங்க. காசு கொடுக்குறது வேஸ்ட் பண்ணக்கூடாது. இவர் பசிச்சாலும் சாப்பிட மாட்டேன்னு இருந்தாப்புல. உங்கள்ட்ட நிறைய எதிர்பார்க்குறோம். கண்டென்ட் நிறைய வேணுமே. அவர் எக்ஸ்ட்ரா வேணுமா? அவருக்கு ஃப்ரைட் ரைஸ் ஒன்று கொடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணுமா போல இல்லை எப்படி கிளாஸ் ஆச்சு. நம்ம தேக்கடியில் இப்போ வந்து இது வந்து ஹோட்டல் மரியா ரெஸ்டாரண்ட்டு ஓகேங்களா. அப்படியே வந்து அந்த மெயின்லேயே தான் இருக்கும். இது வந்தோன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் மட்டும் தயவு செஞ்சு சாப்பிட்றாதீங்க. காஸ்ட்டும் ரொம்ப அதிகம். ப்ளஸ் வந்து மட்டமாக இருந்துச்சு. சோத்தில் அதான் உப்பு போடாமல் திம்பி ஆடான்னு கேட்பாங்கள்ல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. சோத்தில் உப்பு இல்லை, ஃப்ரைட் ரைஸ் மட்ட ரகமாக இருக்குது. தயவு செஞ்சு இது சாப்பிடவே சாப்பிடாதீங்க. பிரியாணி ஓகேவாக இருந்துச்சு சொன்னாப்புல, மற்றபடி எதுவுமே சாப்பிடாதீங்க. இப்போ நம்ம திருப்பி ரூமுக்கு வந்துட்டோம். தான் ரூமு ஸ்டே பண்ணியிருக்கோம் நம்ம தேக்கடியில். நான் டைமண்ட்ரி மாரி, ஆனால் டைமண்ட்ரின்னு நீங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். நல்லா இருக்குது. எல்லாமே ஒரு நல்லா இருக்குது. உங்களுக்கு எல்லாம் நீட்டாக க்ளீனாக எல்லாம் ப்ராப்பராக வச்சுருக்காங்க. ரூம் போகணும். ஓகே, பெட்ரு ப்ரைஸ் தான் இது. ஒரு ஆளுக்கு 500 அந்தமாரி தான் வருது. 4000 டோட்டலாக. 8 மெம்பர்ஸ் இருக்கிறதால ஒரு 500 வர முடிஞ்சிச்சு. ஓகே, நம்ம இப்போ வந்து ஒட்டக்கல் மேடு கிளம்பியாச்சு.
ஒட்டக்கல் மேடோ அங்கே போவோம். இது வந்து வாய்ஸ் ஓவர் தான் பண்ணுறேன். வாங்க அப்படியே அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். மறுபடி மைக்கு தான் பிரச்சனை, வேறு ஒன்றும் கிடையாது. வாங்க அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். இதுதான் லேண்ட்மார்க். வியூ பாயிண்ட் இது.